இன்னைக்கு காலம் உங்களுக்கு காட்டுது, நாதியற்று நிக்கிற இளம் மக்கள் நம்பிக்கையற்று போகல. நாங்க உறுதியா வெல்லுவோம். வரலாற்றில் பெரும் புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான். மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றான், அதுவரை வென்ற எல்லாவற்றையும் தன் தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அப்படியே வெறுங்கையோடு நிக்கிறான். கையில வாள் மட்டும் இருக்கு. தோழர்கள் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டியா அலெக்சாண்டர், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு? துள்ளி குதித்து சிரித்தபடியே வேற ஓடி போய் குதிரை மேல ஏறி பயணிக்கும் போது வாளை உயர்த்தி சொல்றான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்குது என்று. என் அன்பு அண்ணன் என் உயிர் தலைவன் சொல்றான், மேதகவே பிரபாகரன், நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்று. அந்த அசைக்க முடியாத உள்ள உறுதியோடும் நம்பிக்கையோடும் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் இன பிள்ளைகள். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க மதிப்புமிக்க எனது இனத்தின் அடையாளம். என்றைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்றைக்குத்தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும். தமிழர் அரசமைத்து தமிழ் தேசிய மக்களுக்கு இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தை கட்டமைத்து இந்த அரச வலிமை அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே தமிழ் தேசிய மக்களுக்காக ஒரு தேசம் படைப்பது. அந்த தேசம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழ் சமூகத்தின் உறவுகள் எங்களுடன் பிறந்தார்கள். என் அக்கா தங்கைகள், என் ஆத்தாள் அப்பன்கள் கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி கைகால்களை சிலையை கொடுத்து உயிரை கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து பல்வேறு நாடுகளெங்கும் ஓடி அண்டி ஒண்டி ஏதிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது இன மக்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அனைத்துலக அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தமிழீழ சோசலிச குடியரசை வென்று படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் உயரிய கொள்கை, உயர்ந்த நோக்கம் என்பதை என் முன்னே திரண்ட மறந்திருக்கிற என் உயிருக்கினே என் தாய் தமிழ் சொந்தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.